ஈரானோட ஐஆர்ஜிசி ராணுவ தலைமை பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவுக்கு நீங்கள் மட்டும் தான் எங்களுக்கு எச்சரிக்கை விடுவீங்களா, நாங்களும் இப்போ உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தரோம். அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி இன்றிலிருந்து ஈரானோடைய நேரப்படி இரவு 8 மணிக்கு மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்கக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலையும் நாங்கள் பயங்கரவாத தாக்குதலாக எடுத்துப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈரானும் சரி இஸ்ரேலும் சரி அவங்களுடைய ராணுவ தளங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கிய பகுதிகளை மாறி மாறி தாக்கிக்கிட்டாங்க. ஈரானோட ஐஆர்ஜிசி தாக்குதல் வரிசையில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்கோட டெஸ்லா, மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஆப்பிள் இது போல் முக்கியமான நிறுவனங்கள்லாம் இருக்குது. இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்தால் இது எப்படி பிரதிபலிக்கும்? இப்போ நம்ம பார்த்த நிறுவனங்களோட சேர்த்து இன்னும் 14 நிறுவனங்கள் இந்த ஒரு பிரச்சனையில் மாட்டப்போகுது. இந்த நிறுவனங்கள்லாம் இந்த சிக்கலில் மாட்டினா நமக்கு திரும்ப ஆயில் அண்ட் கேஸ் ப்ரைஸ் ஏறத்துக்கான வாய்ப்பு இருக்கா, அதே போல் பெட்ரோல் டீசல் விலை ஏறத்துக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத, இங்கே என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இந்த பிரச்சனை எப்படி பெருசாக பிரதிபலிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் பார்த்தீங்கன்னா நம்ம இதற்கான ப்ராப்ளம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் வீடியோ எண்டில் இதுக்கான பிரச்சனை நமக்கு எந்த அளவுக்கு பிரதிபலிக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற முக்கிய செய்திகளை ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட நான் வேகமாக எடுத்து வர நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு உதவியாக நான் எடுத்துப்பேன். இது மூலமா என்னுடைய மைண்டை நான் சேஞ்ச் பண்ணி இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகமாக எந்த அளவுக்கு ஒவ்வொரு தகவலையும் செய்தியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய தகவல்களை கொண்டு உங்ககிட்ட சேர்ப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. ஈரானோட ஐஆர்ஜிசி எங்கே நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. மிடில் ஈஸ்டில் உள்ள ஒவ்வொரு அமெரிக்க நிறுவனத்தையும் நாங்கள் பயங்கரமாக தாக்குதல் நடத்துவோம். ஆல்ரெடி ஈரான் சொன்ன போல் எங்களை நீங்கள் தாக்கணும் அப்படிங்கிற போல் சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க, ஆல்ரெடி நம்ம ஒரு 4 நிறுவனம் சொன்னோமா, அதை எல்லாம் பார்த்தீங்கன்னா 14 நிறுவனம், மொத்தம் 18 நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க ஒவ்வொன்றா. இந்த நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க உலகம் செயல்படுறதுக்கு முக்கியமான தேவைகள். தொழில்நுட்பம் ஒவ்வொரு படி மேலே வளர்கிறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இப்படி நான் சொல்ல வரேன்னா, இதே அமெரிக்கா ஐரோப்பாவிலையும் இந்த நிறுவனங்கள் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு லாபம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா லாபம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கான வருமானம் அங்கே இருக்காது. இங்கே நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளில் இருக்கிற அளவுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட் பகுதியில் பெரிதளவுக்கு கிடையாது. இப்போ இன்னுமே நல்லா உங்களுக்கு புரிய வரும். இது போன்ற பெரிய நிறுவனங்கள் தன்னுடைய பகுதிகளை ஏன் மிடில் ஈஸ்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு நல்ல வருமானம் அங்கவே சம்பாதிப்பாங்க. இதே இல்லாமல் மிடில் ஈஸ்டில் இவங்களுடைய பகுதியில் இருக்கிறதுனால டேக்ஸோட தொல்லைகள் பெருசாக இருக்காது. இன்னும் நிறைய வாய்ப்புகள் வசதிகள் இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. இதனால் நல்ல வருமானம் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருமானம் எல்லாம் இப்போ தடைப்பட போகுதா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் உங்கள் கண்ணு முன்னாடி நின்றுக்கிட்டே இருக்கும், மூளையில் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும், என்னை கேட்கணும்னு நினைப்பீங்க. ஓகே நண்பா, இது வரைக்கும் இந்த தாக்குதல் இல்லாமல் 1 மாதம் இந்த போர் ஆரம்பித்து ஆகுது, இப்போ ஏன் தாக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்லேருந்து அமெரிக்காவோட இராணுவ தளங்களுக்கு முக்கிய செய்திகளை, அதாவது ஈரானை சுற்றி தானே இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எல்லாம் இருக்குது, அங்கேருந்து தகவல் எடுத்து கொடுக்கப்படுறதா ஈரானுக்கு தகவல் வந்திருக்கு. இது போன்ற உங்களுடைய இராணுவ உதவிக்கு பயன்படக்கூடிய இந்த அமெரிக்க நிறுவனங்களை நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், இது சட்டப்படி நியாயமானது அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தாக்குதல் எப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, எப்போதும் போல் ஈரான் தன்னுடைய ஏவுகணையை வச்சு தாக்குவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்து குண்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப கடுப்பானாங்கன்னா அதை வச்சு அடிப்பாங்க. இந்த இடத்துல கொத்து குண்டுகள் நான் சொல்கிறேன் இல்லையா, இது ரொம்ப முக்கியமான ஒரு தாக்குதல். இந்த தாக்குதலை பற்றி கொஞ்சம் இந்த வீடியோலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொத்து குண்டுகளை வச்சு மட்டும் ஈரான் தாக்குனாங்கன்னா மிடில் ஈஸ்டில், அதாவது துபாயாக இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், அவங்க பகுதிகளில் உள்ள அமெரிக்காவோட நிறுவனங்கள் தங்களை பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மேலே இருந்து ஒரு ஏவுகணையை விடுவாங்க, அந்த ஏவுகணையிலேருந்து பல குண்டுகள் பிரித்து கீழே விழும். அப்படி விழும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு துபாயை எடுத்துக்கோங்க, துபாயில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க நிறுவனத்து மேலே அந்த குண்டுகளை போடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த வான்வழி பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சில குண்டுகளை மட்டும்தான் அடிக்க முடியும். மற்ற குண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து
மிகப்பெரிய பயங்கரமான சேதங்களை ஏற்படுத்தும். இதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் இந்த அளவுக்கு நான் இந்த கொத்து குண்டுகளுக்கு ஹைப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப கடுப்பானதான் அதை யூஸ் பண்ணுவாங்க ஈரான். ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த குறி வச்சு தாக்கணும் அப்படிங்கிற போல் ஏவுகணை வச்சு தாக்குவாங்க. துபாயில் ஒரு நிறுவனம், அவங்களுடைய பகுதி நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனத்துக்கு எந்தெந்த கிளைகள்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்களையும் தாக்குவோம் அப்படிங்கிற போல் சொல்லியிருக்காங்க. அங்கே எங்கெங்கே பில்டிங் இருக்குது, டேட்டா சென்டர் இருக்குது, தொழிற்சாலைகள் எங்கே இருக்குது, அவங்களுக்கு அலுவலகங்கள் எங்கெங்கே இருக்குது, அதாவது ஆஃபீஸ் தான் சொல்கிறாங்க, எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்தையும் தாக்குவோம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பெரிய நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனத்துக்கு அங்கே பகுதிகளாக அலுவலகங்கள் இருக்கும், இதெல்லாமல் அதற்கான தொழிற்சாலைகள் இருக்கும். இப்போ ஏன்னா ஒரு பொருள் தயாரிக்கக்கூடிய இடம், ஒரு சாஃப்ட்வேர், ஒரு மென்பொருளை உருவாக்கக்கூடிய இடம் இருக்குன்னா அந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளைகள் இருக்கும், அங்கேயும் வேலை பார்ப்பாங்க, அந்த இடங்களையும் தாக்குவோம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக புரியும் நினைக்கிறேன். இதை இல்லாமல் இந்த நிறுவனங்கள் தாண்டி இந்த தாக்குதலை தாண்டியும் செயல்படுதுன்னா சைபர் அட்டாக் பண்ணுவாங்க, அதாவது மென்பொருள் தாக்குதல் நடத்துவாங்க. இது மூலயமா என்ன ப்ரோ இதெல்லாம் ஒரு விஷயமா, அவங்க ப்ரிப்பேராக இருந்துக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வேலை 1 மணி நேரத்தில் முடியக்கூடிய வேலையை 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் கொண்டு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தாக்குதல் நடத்துவாங்க. ஏன் இப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால் அமெரிக்காவோட நிறுவனங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இல்லாமல் நஷ்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த சைபர் தாக்குதல், அதாவது மென்பொருள் தாக்குதல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு காமெடியை வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வடிவேலு பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடைக்கு ஒரு டெம்போலி எதுலேருந்து இறங்கி வருவார். அங்கே ஒரு மீசக்காரர் இருப்பார், அவர் பேர் எனக்கு தெரியல. அவரை வந்து ஒரு சின்ன பையன் திட்டிக்கிட்டே இருப்பான். அந்த உள்நோக்க விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் பார்த்தீங்கன்னா வந்து வடிவேலு அவனை துரத்திட்டு போய் ஒரு வேனுக்குள்ளே போயிட்டு தன்னுடைய கிட்னியை பறி கொடுத்துட்டு வருவார். அந்த காமெடி சீன் தான் இங்கே நடக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய பொருட்செலவில் வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்களில் ஈரானுடைய ஹேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹேக் பண்ணுறதும் இல்லாமல் அவங்களுடைய சென்சார்ஸை ஷட் டவுன் பண்ணுவாங்க. அவங்களுடைய டேட்டா கம்பெனியோடது, அதாவது நிறுவனத்தோடது இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் லீக் பண்ணுவாங்க. இது போல் லீக் பண்ணுறதுனால இவங்களோட எதிர் நிறுவனங்களுக்கு வளர்ச்சியை பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர் நிறுவனங்கள் லாபம் அதிகமாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர் நிறுவனங்கள் அதிகமான லாபம் பார்த்தா இந்த நிறுவனங்கள் நான் சொன்னது போல் நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது போல் பெரிய பிரச்சனைகளில் இந்த நிறுவனங்கள்லாம் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஈரானும் ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பாங்க, அமெரிக்காவோட நிறுவனங்கள் எங்களுக்கு இது போல் பிரச்சனை இருக்குது, நாங்கள் எந்த உதவிகளும் உங்களுக்கு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கிட்ட சொன்னாலுமே அதை வந்து ட்ரம்ப் கேட்கவே மாட்டார். நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற போல பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதனாலவே பார்த்தீங்கன்னா வந்து ஈரான் இப்போ இந்த நிறுவனங்கள் மேலாம் முக்கியமாக தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்கக்கூடிய தாக்குதலில் ஈரானுக்கு நிறைய பொருளாதாரம் சேதம் அடைஞ்சிக்கிட்டே வருது. இதனால கூட இந்த ஒரு தாக்குதலில் முன்னெடுத்ததுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன தான் அமெரிக்கா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் எங்களுடைய நிறுவனங்களை மிடில் ஈஸ்டில் பாதுகாப்பாக வச்சுருக்கோம், அவங்க என்ன தாக்குதல் நடத்தாலும் அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன போல் ஈரான் ரொம்ப கடுப்பானாங்கன்னா கொத்து குண்டுகளை வச்சுலாம் அடித்தாங்கன்னா அவங்க சேதம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் தான் ஏற்படும். இப்போ இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் ஈரான் தாக்கக்கூடியது துபாய், சவுதி, கத்தார், குவைத், இங்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த அமெரிக்க நிறுவனங்களை தாக்கும்போது இது போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் முக்கியமான இடங்களில் இருக்கும். இப்போ இந்த இடங்களில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களை தாக்கும்போது பொதுமக்களும் பாதிக்கப்படுவாங்க. இதனால் ஈரானுக்கு பெரிய சிக்கலும் இருக்குது. ஆனால் இதை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக ஈரானில் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குங்க. அதனால் இந்த தாக்குதல் எந்த அளவுக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மிடில் ஈஸ்டில் இதுக்கு முன்னாடியே பதற்றம் அதிகமாக இருக்குது. இது போல் ஒரு தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்னு ஈரான் சொன்னதும் இன்னும் பதற்றம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற போல் சொல்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா அங்கே வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, எப்போ எந்த இடத்துல குண்டு வந்து விழுதுன்னே தெரியல அப்படிங்கிற போல் சொல்கிறாங்க. இது போன்ற பெரிய நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்கள் பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கிறாங்களாம். வீட்டிலிருந்து வேலை பார்க்கக்கூடியவங்க வீட்டிலிருந்து வேலை பார்த்துக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு பெரிய தொழிற்சாலை இருந்தாலும் கீழ்மட்டத்தில் வேலை பார்க்குறவங்க அங்கேருந்து வேலை பார்த்தா தான் அந்த தொழிற்சாலை இயங்கும், சரிங்களா? ஏன்னா ஏவுகணையால் சேதமடைஞ்ச பகுதியில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைன்னா திரும்ப மறுநாளே நிறுவனத்தை தொடங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதனால் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இப்போ பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும், சிறிய நிறுவனங்களாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறுவனங்களும் தாக்குதலுக்கு தொடர்ந்து உட்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரிய லாக்டவுன் அளவுக்கு அங்கே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்தால் அங்கே
ஈரான் முதல்ல அடிக்கக்கூடிய விஷயங்கள் இன்டர்நெட் சர்வீஸ்லையும் அடிச்சிருப்பாங்க. அப்படி நடந்துச்சுன்னா பேங்க்குக்கு யாரும் போக வர இருக்க மாட்டாங்க. லாக்டவுன் ஆகும்போது இன்டர்நெட் இல்லைனாலும் பேங்க் செயல்படாது. இது போல் பிரச்சனையாகும். அடுத்து பேங்க்குக்கு மக்களாக இருந்தாலும் சரி, முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி போகலைன்னா அந்த பேங்க் எப்படி செயல்படும்? இன்னொன்று இன்டர்நெட் சர்வீஸ் இல்லைனாலும் செயல்படாது, ரொம்ப கஷ்டம். இப்படி செயல்படாத நிலைமைக்கு போணுச்சுன்னா அங்கேயும் பொருளாதார முடக்கம் ஏற்படும். இந்த பிரச்சனைகள்லாம் எங்கே வந்து நிற்கும்னா அந்த நாடுகளில் உள்ள விமானங்கள் செயல்படாது. அப்படி செயல்படலைன்னா நம்ம அங்கே போக முடியாது, அங்கே இருக்கவங்க இங்கே வர முடியாது. இது போல் நடக்கும்போது இன்னும் பொருளாதார சீர்குலைவு ஏற்படும். அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கப்பல் போக்குவரத்தும் பார்த்திங்கன்னா நிறுத்தப்படும். இப்படி நிறுத்தப்பட்டுச்சுன்னா ஆயிலோட விலை அப்படிங்கிறது நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு ஏறும். அப்படி ஏறுனுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம அங்கேருந்து வாங்கலைன்னாலும் மற்ற நாடுகள் நமக்கு தர நாடுகள்லேருந்து வாங்குவோம். அப்போனா நம்ம அதிகமான விலை கொடுத்து அவங்க கிட்டே இருந்து வாங்குற போல் வரும். இப்படி வந்துச்சுன்னா நமக்கு பெட்ரோல் டீசல் விலை ஏறும், கேஸோட விலையும் ஏறும். இதனால நம்ம அன்றாட வாழ்வில் தினமும் காலையில் எழுந்திரிச்சோடனே குடிக்கக்கூடிய ஒரு டீ கூட இன்னைக்கு 10 ரூபாயிலேருந்து 5 ரூபாய் ஏறி இருக்கு, 15 ரூபாயா மாறி இருக்கு. இப்படி இது என்ன ப்ரோ 5 ரூபா 10 ரூபா தானே ஒரு சில பொருட்களுக்கு ஏறி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 5 ரூபா 10 ரூபா டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு பொருளாக மாறி பரவி எல்லா பொருட்களோட விலையும் ஏறும். ஆனால் விலை ஏறுமே தவிர திரும்ப இறங்குமா அந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தாங்க. ஏன்னா எல்லா பொருட்களோட விலையும் இறக்க மாட்டாங்க. ஏதோ 1-2 பொருட்களோட விலை மட்டும்தான் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீலாம் இதுக்கப்புறம் 15 ரூபா தான், 10 ரூபாய்க்கு வரத்துக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. யாராவது 1-2 பேர் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம இந்தியாவிலையும் பெரிய பெரிய பிரச்சனைகள், இவங்களுடைய பிரச்சனைகள் பெருசாக போனால் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது போலலாம் நிகழ்ந்தால் நம்ம போல மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்ப மக்கள், அதற்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் தான் கஷ்டப்படுவாங்களே தவிர மேல்மட்ட மக்கள் பார்த்திங்கன்னா வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட எப்போதுமே நல்ல பணங்கள் இருக்கும், அவங்க நிறைய தங்கத்தையும் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது போலலாம் பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் என்ன தகவலை கொடுக்கணும்னு நினச்சிட்டோம் அதை கிளியராக கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.